இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கீழ்கண்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை மூலம் நடைபெற வேண்டிய பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு செய்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கீழ்கண்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை மூலம் நடைபெற வேண்டிய பணிகள்: திருமுடி நகர் முதல் தெரு மற்றும் இரண்டாவது தெருக்களில் புதியதாக கழிவுநீர் குழாய்கள் மற்றும் கழிவுநீர் தொட்டிகள் அமைக்கும் பணிகள், வீதியில் சீரமைக்கும் பணி, சுப்பையா நகர் ஆல்பா பள்ளி அருகில் புதிய கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி போன்ற பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தி புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் மேற்கண்ட பகுதிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டனர். ஆய்வின் பொழுது பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் மற்றும் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர்கள், உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர்கள் மற்றும் பல பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் ஆய்வின் பொழுது அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். உழவர்கரை நகராட்சி கீழ் இயங்கி வரும் நகர்ப்புற வீடு அற்றவர்களுக்கான காப்பகத்தில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சிவகுமாரின் மேற்பார்வையில் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன் மற்றும் சுகுணா முன்னிலையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. உழவர்கரை நகராட்சி கீழ் இயங்கி வரும் நகர்ப்புற வீடு அற்றவர்களுக்கான காப்பகத்தில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சிவகுமார் மேற்பார்வையில் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன் மற்றும் சுகுணா முன்னிலையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ரோட்டரியன் மாறன் எஸ்பி தலைமை தாங்கினார். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி அகரம் தலைவி ஜெயந்தி ராணி, தையல் நாயகி பூவிழி இவர்களுடன் இணைந்து ராக் மெடிக்கல் சென்டர் சாருலேகா, மாலினி நிதிஷ் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ஜாகிர் உசேன் அனைவரும் ஒருங்கிணைத்திருந்தனர். காப்பகத்தில் தங்கியிருக்கும் முதியவர்கள் அனைவருக்கும் பல் மற்றும் உடல் சார்ந்த நோய்களுக்கான அறிகுறிகளை அறிந்து நாடி பரிசோதனை செய்யப்பட்டு சிகிச்சை அளித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செவிலியர் சீதா, காப்பகத்தின் பொறுப்பாளர் மிஸ்பா மற்றும் சகாய செல்வி ஆகியோர் செய்திருந்தனர். முடிவில் செல்வி சோபனா மோகன் நன்றி உரை கூறினார். சந்தோஷம், உடல் நலம் இருக்கணும், சந்தோஷம், உடல் நலம் இருந்தால் சந்தோஷம், அப்புறம் வேற ஒரு பாதுகாப்பாக ஒரு இடத்துல எல்லாம் செய்கிறாங்க. இதை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தி இதை திரும்பவும் அதை கொடுக்கும்போது அது எதுவுமே அது இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நினைக்காத கொடுக்குற மெடிசன்ஸு, கொடுக்குற அறிவுரைகள்லாம் பயன்படுத்தி உங்கள் உடலை நல்ல உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக பராமரித்து சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த நிறுவனத்துக்கு பிள்ளைங்களுக்கு அவங்க தாயாக இருக்காங்க. அவங்க ஸ்கூல் நடத்திருக்காங்க. அந்த ஸ்கூலில் வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு தாயை வந்து அவங்க வழிநடத்தி நடத்திருக்காங்க இல்லையா. அவங்க வந்து ஒரு தலைமுறை தான் இந்த கேம்பெயின் நடக்கிறது, மருத்துவ முகாமே நடக்கிறது. மேடம் என்ன சொல்லணும், கையில் வந்து பிரசிடென்ட் அவங்க பிரசிடென்ட் இந்த ரோட்டரி பகரம் வந்துங்க பிரசிடென்ட் ஆகிருக்காங்க, டிக்கெட்டை வந்துருக்காங்க. நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் போதை ஒழிப்பு நாள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர்.
கோணாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் போதை ஒழிப்பு நாள் உறுதிமொழியை எடுத்தனர். விரிவுரையாளர் பூங்குழலி போதையை ஒழிப்போம், ஒழுக்கத்துடன் கல்வியை கற்போம் எனும் தலைப்பில் உரையாற்றினார். துணை முதல்வர் கல்யாணி தலைமை வகித்தார். இவ்விழாவில் அரியாங்குப்பம் காவலர் ஷியாமளா, ஆசிரியர்கள் வாசன், பொற்செல்வன், பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். அதிகரித்து வருவது கவலைக்குரிய விஷயமாக இருப்பதை நாம் உணர்ந்துள்ளோம். போதைப்பொருள் பயன்பாட்டினை நிறுத்த ஒத்துழைப்போம் என உறுதியளிக்கிறோம். எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் எந்த வகையிலும் தீங்கு விளைவிக்கும் அல்லது சட்டவிரோதமான மருந்துகளை உட்கொள்ள மாட்டோம் என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம். ஒவ்வொரு நபரையும், குறிப்பாக இளைஞர்களை ஊக்குவிப்பதன் மூலம் போதைப்பொருள் பயன்பாட்டின் தீய விளைவுகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். போதைப் பொருளை ஒழித்து ஆரோக்கியமாக வாழ்வோம் என்று இன்று உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குஹானந்த சித்தர் பீடத்தில் வராகி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்துள்ள விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குஹானந்தர் சித்தர் பீடத்தில் மாதந்தோறும் தேய்பிரை முன்னிட்டு ஸ்ரீ வராகி அம்மனுக்கு ராகுகால சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் மகா சங்கல்பம் செய்யப்பட்டு யாக பூஜைகள் நடைபெற்றது. இந்த பூஜையில் பொதுமக்களின் தீரா கடன் பிரச்சனைகள், மனக்கவலைகள், வழக்கு விவாதங்கள் அனைத்தும் நிவர்த்தி பெற வேண்டி பூஜைகள் நடைபெற்றது. இதில் வராகி அம்மனுக்கு பக்தர்கள் பலர் தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மஞ்சள் மாலை சாற்றி வழிபாடு செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா உபாசகர் ஸ்ரீ சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. वेंकटेश नामदेशीये प्रिया नाम्यके व्यापार तुलबंधत्तम मनशांतरगतत्तम गौरी नाम्यके மணவெளி தொகுதியை சேர்ந்த வீடு கட்டும் பயனாளிகளுக்கு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் தவணை தொகை வழங்கும் நிகழ்ச்சி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியை சேர்ந்த 108 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான ரூபாய் 1,65,00,000 நிதி உதவி தொகை பெறுவதற்கான அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் இன்று காலை தவளக்குப்பத்தில் உள்ள தனது இல்லத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் முதல் தவணையாக 2 நபர்களுக்கு ரூபாய் 1,20 லட்சம் வீதம் ரூபாய் 2,4 லட்சமும், இரண்டாவது தவணையாக 91 நபர்களுக்கு ரூபாய் 1,60 லட்சம் வீதம் ரூபாய் 1,45,00,000 ரூபாயும், மூன்றாவது தவணையாக 15 நபர்களுக்கு ரூபாய் 17,50 லட்சம் என மொத்தம் ரூபாய் 1,65,50,000 பயனாளிகளுக்கு அவரவர் வங்கிக் கணக்கில் தவணைக்கு ஏற்ப தொகை வரவு வைப்பதற்கான அரசாணைகளை
சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் பாஸ்கர், களப்பணியாளர் மில்கி தாஸ், பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், விவசாய அணி மாநில பொது செயலாளர் சக்திபாலன், கூட்டுறவு சங்க முன்னாள் இயக்குனர் சக்திவேல், மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன், முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் ராஜா, ஞானசேகர், ஆண்டியார்பாளையம் சிவா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். போதைப் பொருட்களை கொண்டு இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை சீரழிப்போரை கடுமையான நடவடிக்கைகள் மூலமாக தண்டிக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் சர்வதேச போதை ஒழிப்பு மற்றும் தடுப்பு விழிப்புணர்வு தின பேரணி இன்று மாலை நடைபெற்றது. ஒர்லைன்பேட்டை காவல் நிலையத்தில் இருந்து புறப்பட்ட பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக கடற்கரை காந்தி சிலை திடலில் நிறைவடைந்தது. பின்னர் அங்கு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசுகையில், நாட்டின் எதிர்கால வளர்ச்சி இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கையிலே இருக்கின்றது. ஆகவே அனைவரும் ஆரோக்கியமாகவும் அனைத்தையும் சிந்தித்து முடிவு செய்பவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நல்ல பழக்க வழக்கங்கள் மிக முக்கியமானது என வலியுறுத்தினார். தற்பொழுது இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடம் சில தீய பழக்க வழக்கங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அது நம்முடைய வாழ்க்கையை சீரழித்துவிடும். குறிப்பாக போதைப் பொருட்கள் நம்மை அடிமையாக்கிவிடும். போதைப் பொருட்களை பயன்படுத்துவோரது உடல் நலம் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் அவர்களது நல்ல சிந்தனையும் அழிகின்றது. சிலருடைய லாபத்திற்காக இளைஞர்களையும் மாணவர்களையும் சீரழித்து விடுகின்றனர். பணம் சம்பாதிக்கலாம் என கூறி சிறுவர்களை போதைப் பொருள் விற்க தூண்டுகின்றனர். இது மன்னிக்க முடியாத குற்றமாகும். இளைஞர்களை மாணவர்களை சீரழிப்போரை கடுமையான நடவடிக்கைகள் மூலம் தண்டிக்க வேண்டும் என முதலமைச்சர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி போதை தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழியை மாணவ மாணவியர் ஏற்றனர். விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம், கலை, நடனமும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், டிஜிபி ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இளைஞர்கள் இணைவது மிகவும் அவசியம். நாட்டில் ஒன்றிணைந்து சமூகம், குடும்பம், நண்பர்கள் மட்டுமின்றி நாமும் போதையில் இருந்த மாற்றம் நம்மில் ஒன்றுதான் தொடங்க வேண்டும். எனவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து எனது நாட்டை போதையில்லா நாடாக மாற்ற என்னால் என்ற அனைத்தையும் செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பிரான்சுவா தோப்பில் நவீன கழிப்பறை அமைப்பதற்கு சுமார் 54 லட்சம் ரூபாய் செலவில் நவீன சுகாதாரமான கழிப்பிடம் கட்டுமான பணிகளை
திமுக துணை அமைப்பாளர் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பிரான்சுவா தோப்பில் ஏற்கனவே இருந்த கழிப்பிடம் சேதமடைந்து சுகாதாரம் இல்லாத நிலையில் பாழடைந்து இருந்தது. அதனை மாற்றி நவீன கழிப்பறை அமைக்கும் பணிக்கு நகராட்சியில் போதுமான பணம் இல்லாத காரணத்தினால் சிட்டிஸ் மூலம் பணம் ஒதுக்கப்பட்டு சுமார் 54 லட்சம் ரூபாய் செலவில் நவீன சுகாதாரமான கழிப்பிடம் கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டு வருகின்றது. மேலும் ராசு உடையார் தோட்டத்திலும் சகல வசதிகளுடன் நவீன கழிப்பிடம் கட்டும் பணி நடைபெற்று கொண்டு வருகின்றது. அதற்கும் சிட்டிஸ் அமைப்பின் மூலமே 54 லட்சம் பணம் பெறப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இன்று பிரான்சுவா தோப்பில் நடைபெறும் கழிப்பறை கட்டுமான பணிகளை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நகராட்சி இளநிலை பொறியாளர் சண்முகம் மற்றும் பரமானந்தம் அவர்களுடன் சென்று பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். பொதுமக்கள் கழிப்பிடம் இன்றி மிகவும் சிரமப்படுகின்றார்கள். அதனால் துரிதமாக பணிகளை முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு வெகு விரைவில் கழிப்பறைகளை முடித்து தரும்படி அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கேட்டுக்கொண்டார். அவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார், துணை செயலாளர்கள் ராஜி என்கின்ற ஆரோக்கியராஜ் மற்றும் நிசார், மீனவரணி விநாயகம், திமுக நிர்வாகிகள் செல்வம், காலப்பன், மணிகண்டன், இருதயராஜ், சரஸ்வதி, விஜயா, ராகேஷ், மோரிஸ், டேவிட் ஆகியோர் உடனிருந்தனர். உழவர்கரை அரசு பள்ளியில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. சமூக அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் கூட்டமைப்பு சார்பாக புதுச்சேரி உழவர்கரை அரசு பள்ளியில் யோகா தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றன. கூட்டமைப்பின் தலைவர் சித்தானந்தம் அவர்களின் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக அரசு எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் சசிபாலன் அவர்கள் முன்னிலையில் ஆசிரியர்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் என யோகா செயல் விளக்கம் மற்றும் பயிற்சிகள் செய்து காண்பிக்கப்பட்டன. சமூக அமைப்பில் உள்ள எண்ணற்ற தன்னார்வலர்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். யோகா செயல் விளக்கம் பயிற்சி மற்றும் தன்னம்பிக்கை ஊட்டும் வகையில் யோகா ஆசிரியர் ஜான் பீட்டர் மற்றும் பாலாஜி அவர்கள் செயல் விளக்கம் செய்து காண்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரிச்சா மாமா ஃபவுண்டேஷன் செய்திருந்தது. கவுண்டிங் ஏற்ற மாதிரி தான் உட்காரணும். 8 9 10 ரிலாக்ஸ். நீங்க புதுசா பழகிறதுனால உங்களுக்கு 2 3 அப்படியே இருக்கணும் அசையக்கூடாது. 4. நாடாளுமன்றத்தில் எந்தவித விவாதமும் இன்றி மத்திய அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்ட 3 குற்றவியல் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சி வழக்கறிஞர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வழக்கறிஞர்கள் வழக்காளிகளின் நலன் கருதாமல் நாடாளுமன்றத்தில் எந்தவித விவாதமும் இன்றி நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரான இந்திய அரசின் 3 கிரிமினல் சட்டத்தை எதிர்த்தும் 3 சட்டங்களையும் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியும் இந்தியா கூட்டணி கட்சிகளை சேர்ந்த புதுச்சேரி வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர் மருதுபாண்டியன் தலைமையில் நீதிமன்ற நுழைவு வாயிலில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி உட்பட சுமார் 14 நீதிமன்றங்களை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இந்திய அரசின் 3 கிரிமினல் சட்டங்களை எதிர்த்து வழக்கறிஞர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நீதிமன்ற பணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டது. கண்டிக்கின்றோம். இந்தியா கூட்டணி
கூட்டணி சார்பில் இந்தியா கூட்டணி சார்பில் 146 தான் எம்பிஏ இதற்கு செய்து சட்டத்தை கண்டிக்கின்றோம் திரும்ப பேரு ஒன்றிய அரசு திரும்ப பேரு புதிய கிரிமினல் சட்டத்தை உடனடியாக கண்டிக்கின்றோம் ரத்து செய் புதிய சட்டத்தை ரத்து செய் இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.